எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜோதிடத்தில் இயற்கை ரீதியாக இயற்கை சுபர், இயற்கை அசுபர் என்ற நிலைகளை பெற்றுள்ள கோள்களை பார்க்கலாம். எதை வைத்து சுப அசுப நிலைகளை நம்ம கோள்களுக்கு தரோம் அப்படின்னா, பூமியிலிருந்து எத்தனை கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது, அதனுடைய கோளினுடைய ஒளி தாக்கம் எந்த அளவுக்கு பூமியில் பதிகிறது என்பதை வைத்து அது சுப அசுப என்ற நிலைகளை நாம் கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் இயற்கை சுபர் பட்டியலில் முதன்மையாக வரக்கூடியவர் குரு. பூமியிலிருந்து பல மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் கூட, அதாவது சனிக்கும் அப்பால் இருந்தாலும் கூட, சூரியனிடமிருந்து பெறக்கூடிய ஒளியை ஒரு சுப ஒளியாக மாற்றி பூமியின் மீது செலுத்தக்கூடியதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார். இதை தீர்க்கமாக ஆராய்ந்து அவருக்கு சுபர் பட்டியலில் அதுவும் முதன்மை சுபர், 100% சுபர் என்ற நிலையை நம்முடைய ஞானிகள் தந்திருக்கிறார்கள். ஆக சுபர் வரிசையில் முதன்மை சுபர் குரு. அடுத்தபடியாக சந்திரன், பூமிக்கு மிக அருகில் உள்ள கோள். இவருக்கு 15 நாள் தேய்பிறை, 15 நாள் வளர்பிறை என்ற நிலைகள் உள்ளது. ஆகவே வளர்பிறை சந்திரன் தான் சுபர் என்று நம்ம எடுத்துக்கிறோம். சரி, வளர்பிறை சந்திரனா எந்த வளர்பிறை சந்திரன், எதிலிருந்து எதனால் வரையும் உள்ளவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அமாவாசை முடிந்து சப்தமி திதி தொடங்கி பௌர்ணமி முடிந்து பஞ்சமி திதி வரை உள்ள சந்திரன் மொக்கையாகாத முழு வட்ட வடிவத்தை எட்டிய சந்திரனாக இருப்பார். அவருடைய அந்த ஒளி பூமியின் மீது பிரகாசமாக உழும். அந்த சமயத்தில் பிறக்கக்கூடியவர்கள் சந்திரனுடைய முழு ஒளியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மிகப்பெரிய பாக்கியங்களை அனுபவிப்பதாக நம்முடைய ஞானிகள் கணித்து அவரை குருவுக்கு அடுத்தபடியாக சுபர் வரிசையில் வைத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக சுக்கிரன். சுக்கிரன் சந்திரனுக்கு அடுத்தபடியாக வெண்ணிற ஒளியை பூமியின் மீது செலுத்தி பூமியை, அதில் உள்ள உயிர்களை புனிதப்படுத்துவது என்பதை விட சொகுசான மிடுக்கான ஆடம்பர வாழ்க்கையை தரக்கூடியதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர். எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கை துணையை, அழகான மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணையை தருவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர் சுக்கிரன். ஆகவே அவரை இயற்கை சுபர் வரிசையில் மூன்றாவதாக நம்முடைய ஞானிகள் வரிசைப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக தனித்த புதன். அது என்ன தனித்த புதன் அப்படின்னு சொன்னோம்னா, புதன் சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு கோள். இந்த கோள் மிக எளிமையாக தன்னை பார்த்த தன்னோடு இணைந்த கிரகத்தோடு கலந்துவிடும். அதன் காரணமாக இவர் தனித்து இருந்தால் மிக அருமை. அவருடைய அந்த புத்தி கூர்மை, ஐக்யூ பவர், புத்திசாலித்தனம், நல்ல தரமான மெச்சக்கூடிய படிப்பு, கணிதம், ஜோதிடத்தில் ஒரு பட்டறிவு போன்ற நிலைகளை தருகிறார். எவருடனும் கலக்காத, அதாவது அசுபரோடு கலக்காத தனித்த புதனாக இருக்கும்போது இந்த நல்ல நிலைகளை தருகிறார். ஆகவே தனித்த புதனாக இருந்து ஜனித்தவர்கள் பாக்கியசாலிகள். ஆகவே இயற்கை சுபர் வரிசையில் நான்காவதாக தனித்த புதனை நம் ஞானிகள் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமே இயற்கை சுபர்களாக நாம் பட்டியலிட்டிருக்கிறோம். அடுத்த நிலையாக இயற்கை பாபர். இயற்கை பாபர் பட்டியலில் முதலாவதாக வரக்கூடியவர் சூரியன். ஏன் சூரியன் நாம் பாபர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன்றவர் ஒளிப்பிழம்பு, நெருப்பு நாம் சமைத்து உண்ணுவதற்கும் தாவரங்கள் வளர்வதற்கும் உதவுகிறது. அதே நெருப்பு கொஞ்சம் அதிகமானால் அழிவிற்கும் அதுவே காரணம். ஆகவே 50% சுபத்தன்மையும் 50% பாபத்தன்மையும் பெற்ற கோள். ஆதலால் அவரை பாபர் பட்டியலில் நம்முடைய ஞானிகள் வைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக செவ்வாய். மனித குலத்திற்கு தேவையற்ற ஒவ்வாத மூர்க்கத்தனமான காட்டுமிராண்டித்தனமான எண்ணத்தை தந்து மிகப்பெரிய அழிவுகளுக்கும் போர்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். அதனால் அவருக்கு 75% பாபத்துவம் கொடுத்து அவரை இயற்கை பாபர் பட்டியலில் வைத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக சனி குருவுக்கும் முந்தைய நீள்வட்ட பாதையில் இருக்கிறார். அப்பொழுது கூட சூரியனிடமிருந்து பெறக்கூடிய ஒளியை பூமியின் மீது பிரதிபலிப்பதில் மிகப்பெரிய ஒரு சுணக்கம் அல்லது 1% கீழாக அந்த ஒளியை செலுத்துகிறார். அந்த ஒளி கூட
மனிதனுடைய கீழ்நிலை வாழ்க்கை, கீழ்நிலை எண்ணங்கள், குரூர குணம் போன்ற மனிதனுக்கு, மனித குலத்திற்கு விரோதமான சில நிலைகளை தருவதை ஆராய்ந்து 100% பாவர் என்ற நிலையை சனிக்கு தந்து அவரை இயற்கை பாவர் பட்டியலில் கொண்டு வருகிறார்கள். அதுபோல் 4வதாக தேய்பிறை சந்திரன். வளர்பிறை சந்திரனை இயற்கை சுவர் பட்டியலில் பார்த்தோம். எந்த நிலையில் தொடங்கி எந்த கால அளவு உள்ள சந்திரன் வளர்பிறை சந்திரன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அதுபோலவே தேய்பிறை சந்திரன் அப்படின்றது வந்துட்டு பௌர்ணமி முடிந்து சஷ்டி திதி தொடங்கி அமாவாசை முடிந்து சப்தமி திதி வரை உள்ள சந்திரன் மொக்கையான முழு வட்ட வடிவத்தை எட்டாத சந்திரனாக இருப்பார். அந்த சந்திரன் திடமான மனதை குலைக்கிறார். எப்பொழுதும் ஒரு தாழ்வு மனப்பான்மையை தருகிறார். அன்பான தாயை தருவதில்லை அல்லது பிரிக்கிறார். நல்ல புத்துணர்ச்சியான ஒரு திடமான மனதை தருவதில்லை. ஆகவே அந்த தேய்பிறை சந்திரனை இயற்கை பாபர், அதாவது அசுபர் பட்டியலில் நம்முடைய ஞானிகள் வைத்திருக்கிறார்கள். அதுபோலவே அசுபரோடு சேர்ந்த புதனையும் பாபர் பட்டியலில் நம்முடைய ஞானிகள் வைத்திருக்கிறார்கள். 5வதாக நாம் முந்தைய டாப்பிக்கில், அதாவது இயற்கை சுபர் டாப்பிக்கில் பேசும்போது சொன்னேன், எளிமையாக இணைந்த பார்த்த கோளினுடைய குணாதிசயங்களை கிரகிக்கக்கூடிய கோள் புதன். அதனால் அவரோடு பாபர்கள் சேர்ந்தால் அவரும் பாபராகவே மாறுகிறார். மூளை வளர்ச்சி குன்றிய நிலை, நரம்பு தளர்ச்சி, ஒரு வாழ்க்கையில் பர்த் டிஃபெக்ட், அதாவது பிறப்பு குறைபாடு போன்ற விஷயங்களை எல்லாம் தருகிறார். ஆகவே அசுபரோடு சேர்ந்த புதனையும் பாபராகவே நம்முடைய ஜோதிடம் சொல்லுகிறது. ஞானிகள் இவ்வாறாக கோள்களை இயற்கை சுபர் அசுபர் அவர்களுடைய குணாதிசயம், அவர்களுடைய ஒளித்திறனை வைத்து பிரித்திருக்கிறார்கள். நன்றி.